என்னோடய வீடியோஸை கேட்க வந்த உங்கள் எல்லாருக்குமே என் அன்பான வணக்கம். தென்னாலிராமன் கதையை கேட்குறதுக்கு நீங்கள் தயாரா? அப்போது சொல்கிறதுக்கு நானும் தயார். விகடகவியான தென்னாலிராமனை பற்றின திறமையை கேட்டு டெல்லி அரசர் பாபர் அவரை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் அவரை நேராக வரவழைச்சி சோதிச்சு பார்க்கணுன்னு நினச்சாராம். அப்போ கிருஷ்ணதேவராயர் தென்னாலிராமன் கிட்ட, இதோ பார் தென்னாலிராமா, இங்கே உன்னோட திறமையை காட்டி சிரிக்க வச்சிடுற, ஆனால் அது பாபர்கிட்ட நடக்காது. அதனால் நீ அவர்கிட்ட உன் திறமையை காட்டி கண்டிப்பாக பரிசு வாங்கிட்டு வந்தால் என்கிட்ட இருந்தும் உனக்கு பரிசு கிடைக்கும். புரிகிறதா தென்னாலிராமா? அப்படி இல்லைன்னா உனக்கு தண்டனை நிச்சயம்னு எச்சரிக்கிறார் கிருஷ்ணதேவராயர். டெல்லிக்கு வந்துட்டார் தென்னாலிராமன். இவரோட நகைச்சுவை பேச்சால் பாபரோட சபையில் இருந்த யாருமே சிரிக்கவே இல்லை. ஓஹோ, பாபர் இவங்களுக்கெல்லாம் தென்னாலிராமன் என்ன சொன்னாலும் சிரிக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கார் போல இருக்கே. சரி பார்த்துக்கலாம்னு அந்த இடத்த விட்டு தென்னாலிராமன் போயிடுறார். இது தெரிஞ்சுக்கிட்ட பாபர் தென்னாலிராமனுக்கு இது சரியான தோல்விதான்னு நினச்சிக்கிட்டார். அதன் பிறகு ஒரு நாள் பாபர் தன் மந்திரி கூட நடந்து போயிட்டு இருக்கும்போது வழக்கம் போல சேவகன் பொன் முடிப்புகளை கொண்டு வரான். அப்போ வழியில் வயதான ஒருவர் மரக்கன்றுகள் நட்டு வைத்து கொண்டிருந்தார். பாபர் இந்த முதியவரை பார்த்து கேட்கிறார், முதியவரே, ஏன் இப்படி தள்ளாத வயதில் கஷ்டப்படுகிறீர்கள்? இந்த மரம் வளர்ந்து அதிலிருந்து கிடைக்கும் கனிகளை நீங்கள் சாப்பிட முடியாதே? முதியவர் உடனே, ஐயா, நீங்கள் சொல்வது சரிதான், ஆனால் நாம் இன்றைக்கு சாப்பிடும் பழங்கள் எல்லாம் நம் முன்னோர்கள் நட்டு வைத்த மரத்தில் இருந்து தானே. அதனால்தான் இன்று நானும் அவங்க வழியை பின்பற்றுகிறேன் என்று சொல்கிறார். முதியவரே, நீங்கள் கூறுவது சரிதான். ரொம்ப மகிழ்ச்சியான பாபர் ஒரு பொன்முடியை எடுத்து முதியவருக்கு கொடுத்துடுறாரு. முதியவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அரசே, மரம் பழுத்த பிறகே பலன் தரும். ஆனால் பாபரின் ஆட்சியிலோ மரத்தை நட்ட உடனேயே பலன் கிடைக்கிறதே. இதை கேட்ட பாபருக்கு இன்னும் மகிழ்ச்சி. இதையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று இன்னொரு பொன்முடியையும் எடுத்து கொடுக்குறாரு முதியவருக்கு. மன்னா, ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே நமக்கு கிடைக்கும் இந்த கனி. ஆனால் தங்களின் பொன்மனதினால் எனக்கு கிடைக்கிறது இந்த பொன்முடி. இந்த முறை பாபருக்கு மகிழ்ச்சியில் இன்னொரு பொன்முடியும் எடுத்து கொடுத்துடுறாரு. கொடுத்த உடனே, மந்திரியாரே வாருங்கள், நாம் இங்கிருந்து சென்று விடுவோம் என்று கிளம்பும் சமயத்தில் முதியவர், அரசே சற்று பொறுங்கள் என்று தன் தாடி மீசைகளை கலைத்து தென்னாலிராமனாக நிற்கிறார். தென்னாலிராமனை பார்த்ததுமே பாபருக்கும் மந்திரிக்கும் பெரும் அதிர்ச்சி. சபாஷ் தென்னாலிராமா, உண்மையில் நீ திறமைசாலிதான். தென்னாலிராமன் தன் மன்னர் கூறியது போல் சாதுரியமாக இருந்து பாபரின் மனதில் இடம் பிடித்து பரிசையும் வென்று கிருஷ்ணதேவராயிடமிருந்தும் பரிசுகளை வென்றார்.